இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பேர் என்னன்னா டானூர். இதோட ஃபஸ்ட் பார்ட் ஏற்கனவே போட்டாச்சு, இது செகண்ட் பார்ட். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்க்காம செகண்ட் பார்ட் பார்த்தா புரியாது, அதனால் போய் ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம இந்த டானூர் பார்ட் 2க்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு வயசானவர் ஒருத்தர் உட்காந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காரு. அந்த வயசானவர்கிட்ட அந்த இன்டர்வியூ எடுக்கிறவர், நீங்கள் அவளை எப்போ முதல் முறையாக பார்த்தீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த வயசு அழகாக இருப்பா, அவளுக்கு நீளமான முடி இருக்கும், அவன் மேலேருந்து நல்ல ஸ்மெல் வருங்கிறாரு. அவள் எப்பயுமே பியானோவில் உட்காந்து ஒரே ஒரு பாட்டை தான் பாடுவான்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பாட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்த மரத்துக்கு கீழேருந்து ஒரு சின்ன பொண்ணு எந்திரிக்கிறத காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு எஞ்சதுமே அந்த மரத்தை பார்த்து பயந்து அவளோட சைக்கிள் நோக்கி ஓட ஆரம்பிக்கிறா. அப்போ அவளுக்கு ஒரு பாட்டு சத்தம் கேட்குது. உடனே அவள் நின்று அந்த பாட்டு சத்தம் எங்கே வருதுன்னு சொல்லி கேட்குறா. அவள் பின்னாடி ஒரு பேய் வந்து அவளை பயப்படுத்துது. ரீசா கனவுலேருந்து எந்திரிக்கிறா. இதெல்லாம் அவளுக்கு வந்த கனவு. அவளோட தங்கச்சி ரூமுக்கு வெளியே நின்று நம்ம இன்றைக்கி மாமா வீட்டுக்கு போகணும், அதனால் எந்திரின்னு சொல்லி அவளை கூப்பிட்றா. ரீசா கபோர்டை திறந்து அவளோட துணி எடுத்து திருப்பி கபோர்டு மூடுறா. திரும்பி அந்த கபோர்டு திறக்குது. பார்த்தா ஃபஸ்ட் பார்ட்லேருந்து அந்த 3 சின்ன பசங்க பேயுன்னு ரீசா கூட தான் இருக்குது. அடுத்த சீனில் ரீசாவோ அவளோட தங்கச்சியோ அவளோட மாமா அத்தை அப்புறம் அவனோட கசின் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சு ரீசா கிளம்பும்போது அவகிட்ட வந்து நம்ம பாட்டி இறந்த நாள் வரப்போகுது, அவங்களுக்காக ப்ரே பண்ணணும், நீயும் வந்துருன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவள் கிளம்புனோடனே அவங்க மாமா அவரோட வீட்டில் பின்னாடி இருக்கிற பேக் யார்டில் ஒரு பழைய வீடு இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுறாரு. ரீசா அவளோட தங்கச்சியை பேலி கிளாஸ்லேருந்து கூப்பிட போகிறான். அங்கே போய் உட்காந்து அவளோட தங்கச்சி டான்ஸ் ஆடுறது ஃபோட்டோ எடுக்கிறான். அப்போ ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ ஃபுல்லாக ஏதோ புகையாக தெரியுது. ரீசா லெஃப்ட்டில் திரும்பி பார்த்தா அங்கே ஒருத்தவங்க அவள் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்த்து பயந்துட்டு அவள் வேறு சேரில் வந்து உட்காந்துட்டு திருப்பி லெஃப்ட்டில் செக் பண்ணுறா. அங்கே அவங்க இல்லை, ஆனால் அவளோட ரைட்லேருந்து ஒரு பேய் அவளை பயப்படுத்துது. உடனே ரீசா பயந்துட்டு கத்திடுறா. வீட்டுக்கு வந்தோடனே ரீசாவோட தங்கச்சி ரீசாவை திட்டுறா. நீ இன்னைக்கு கத்தினால எனக்கு ஒரே அசிங்கமாக போச்சு, அதனால் நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன், அன்றைக்கி நீ வராதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. ரீசா தூங்கலான்னு அவளோட ரூமுக்கு வந்து அவளோட கதவை யாரோ திறக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. இவன் அந்த கதவு கிட்ட போய் பார்த்தா அங்கே ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டர் படித்து பார்த்தா சாரின்னு எழுதியிருக்கு. அவள் தங்கச்சி தான் ரீசாவை திட்டினதுக்காக சாரின்னு எழுதி வச்சிருக்கான்னு நினச்சிட்டு அவளை விட்டுறா. அவரோட மாமா வீட்டில் காலையில் அவங்க அத்தை அவரோட மாமாவை எழுப்பலான்னு பார்த்தா அங்கே அவரோட மாமா இல்லை. அவங்க அவரோட ஹஸ்பண்ட் எங்கன்னு சொல்லி தேடிட்டு இருந்தா. அவரோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சின்ன வீட்டில் இருந்து அவர் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காரு. சரின்னு இவங்க விட்டுறாங்க. ரீசா அவரோட காலேஜ் விட்டு வரும்போது அவங்க மாமா யாருக்கோ பொக்கே வாங்கிட்டு காரில் ஏறுறதையோ பார்க்குறான். அடுத்த நாள் காலையில் ரீசாவோ அவரோட தங்கச்சியோ அவரோட பாட்டிக்கு ப்ரே பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவனோட கசினும் அவங்களோட அத்தையும் மட்டும் தான் இருக்காங்க. அவங்களோட மாமாவை காணும். ரீசா எங்கே அவருன்னு கேட்கும்போது அதுக்கு அவனோட கசின் அவர் காலையிலே எங்கே வெளியே போனார், இன்னும் வரலைங்கிறா. கொஞ்ச நேரத்தில் அவரும் வந்துடுறாரு. எல்லோரும் ரொட்டுக்கு உட்காந்து ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ப்ரே பண்ணி முடிச்சோன்னே ரீசாவோட தங்கச்சி, நம்ம எல்லோரும் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், நான் எங்கள் அம்மாவுக்கு அனுப்பணும்னு சொல்கிறேன். உடனே அங்கேயே உட்காந்து எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அன்றைக்கி நைட் ரீசாவோ அவரோட தங்கச்சி அவரோட கசின் வீட்டுக்கு டின்னருக்காக வந்திருக்காங்க. இப்போ ரீசா அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சின்ன வீட்டை பார்த்து இது என்னன்னு கேட்குறா. அதுக்கு அவரோட கசின் எங்கள் அப்பா இங்கே தான் வேலை செய்வாருங்கண்ணா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேர் கீழே சாப்பிட போயிடுறாங்க. இவங்க இருக்கிற வீடு அவங்க மாமா வேலை செய்கிற வீடு கொஞ்சம் தூரங்கிறனால லேண்ட்லைனில் தான் கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. ரீசாவோட அத்தை ரீசா கிட்ட அந்த லேண்ட்லைன்லேருந்து 4th எக்ஸ்டென்ஷனுக்கு ஃபோன் பண்ணினா அந்த வீட்டில் இருக்கிறவங்க மாமா ஃபோன் எடுப்பார், போய் கூப்பிடுங்கிறாங்க. இங்கேருந்து ரீசா கால் பண்ணா ஏதோ ஒரு பொண்ணு அந்த ஃபோன் அட்டன் பண்ணுறா. பார்த்தா அவங்க மாமாவே இந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ ரீசா யார் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து உட்காந்துடுறா. இன்னைக்கு ரீசாவை அவளோட தங்கச்சி தூங்குறதுக்காக அவள் வீட்டுக்கே வந்துடுறாங்க. ரீசாவோட தங்கச்சி இன்னைக்கு எடுத்த ஃபோட்டோவை நான் ஒரு ஆப்பில் போட்டேன், அந்த ஆப்பில் எல்லாரோட ஏஜும் காமிக்கும், ஆனால் நம்ம கூட 113 ஏஜில் யாரோ இருக்கிற மாதிரி காமிக்குது அப்படிங்கிறா. அதுக்கு ரீசா இந்த மாதிரி ஆப்லலாம் தப்பாக தான் வரும், இதை நீ கண்டுக்காதுன்னு சொல்லிட்டு விட்டுறா. இன்னைக்கு ரீசாவோட கசின் அவனோட பெட்டில் படுத்துட்டு ஃபோனை நோண்டிட்டு இருக்கான். அப்போ அவன் ரூம் கதவை யாரோ திறக்கிறாங்க. அவன் அவனோட அம்மான்னு நினச்சிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனோட ரூமை யாரோ கிராஸ் பண்ணி போகிறாங்க. இவன் யாருன்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே வந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை. சரி வந்தது தான் வந்துட்டோம், கிச்சனுக்கு போய் ஒரு காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு அவன் காஃபி போட போகிறான். இன்னொரு ரூமில் இவங்க அம்மா ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க அம்மா ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது கண்ணாடி வெளியே பார்த்தா அவங்க அம்மா பின்னாடி உட்காந்து ஒரு பேய் இப்படி ஆடிட்டு இருக்கு. பேய் அவங்க அம்மா பின்னாடி இருக்குன்னு பார்த்தா கண்ணாடி பின்னாடி இருந்து அது வெளியே வருது. அதே டைமில் காஃபி போட்டுருந்த இவனுக்கு ஏதோ பியானோ யாரோ ப்ளே பண்ணுற மாதிரி சத்தம் கேட்குது. இவனோட பியானோவை பார்த்து அதை ஆஃப் பண்ணிட்டு திரும்பினா திரும்பியும் அது ப்ளே ஆக ஆரம்பிக்குது. இவன் பயத்தில் அப்படியே நின்றுட்டு இருக்கான். ஒரு கை அவனை பிடிக்குது. பார்த்தா அவங்க அம்மா, இந்த நேரத்தில் என்னடா பண்ணிட்டு இருக்க, போய் சாமி கும்பிட்டு தூங்கடான்னு சொல்லி விட்டுறாங்க. இவன் அவனோட ரெஸ்ட் ரூமுக்கு போய் பல்லு தேய்ச்சிட்டு எழுந்திருக்கான். அப்போ அந்த கண்ணாடி ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது. என்னடா மிஸ்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் தொடச்சா அந்த கண்ணாடியிலேருந்து ஒரு பேய் இவனை பயப்படுத்துது. இவனும் பயந்து ஓடிடுறான். ரீசா காலையில் தூங்கி எழுந்துச்சு வந்தால் அந்த இடம் ஃபுல்லாக டாய்ஸாக சிதறி கிடக்குது. பார்த்தா அங்கே இன்னும் 2 புது பேய் இருந்துச்சு நிற்கிது. நீ யாரா அப்படின்னு கேட்டால் நான் அந்த 3 பேர்த்தோட ஃப்ரெண்ட்ஸுங்கிறானுங்க. ரீசாவோட தங்கச்சி வந்தால் அந்த 2 பேய்ங்க மறந்துடுது. ரீசாவோட கசன் அவளுக்கு ஃபோன் பண்ணி இன்றைக்கி நைட்டு நீ வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்றான். அப்போ அவரோட கசன் அவனோட அம்மா கிட்ட இப்போலாம் அப்பா ஒரு மாதிரி வியர்டாக நடந்துக்கிறாருங்கிறான். அப்போ அவங்க அப்பா கார்டனில் உட்காந்து ஏதோ ஒரு பூவை வச்சுட்டு இருக்காரு. அதுக்கு அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்கிறான்னா, இந்த பூவோட ஸ்மெல் வீட்டுக்குள்ளே அடிச்சா இந்த வீடு பேய் பிடிச்சிருக்குன்னு அர்த்தங்கிறான். உடனே அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ கீழே விழுந்து உடையுது. ரீசா அவளோட 3 பேய் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி நீங்கள் யாராவது கூப்பிட்றீங்கன்னா முதல்ல என்கிட்ட சொல்லுங்கிறா. அப்படின்னு சொல்லிட்டு அவள் திருப்பி அவளோட கசின் வீட்டுக்கு கிளம்பும்போது அந்த 3 பேய்ங்க அவளை பிடிக்குது. பிடிச்சிட்டு நீ அங்கே போகாத அப்படிங்கிறாங்க. நைட் ரீசாவோட கசின் ரீசா கிட்ட சொல்கிறேன், நேற்று நான் எங்கள் வீட்டில் பேய் பார்த்தேன், இங்கே ஏதோ பேய் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கிறான். ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே ரீசாவுக்கு பேயை பார்க்குற பவர் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ரீசா எல்லார் வீட்லேயுமே பேய் இருக்கும், ஆனால் இந்த வீட்டில் நான் பேயை பார்த்ததே இல்லைங்கிறான்.
அதுக்கு அவளோட கசின் எங்கள் அப்பா இந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்காரு பாரு அப்படிங்கிற. அதுக்கு ரீசா உங்கள் அப்பாவுக்கு அஃபேர் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறா. ரீசாவோட தங்கச்சி ஒரு பாலை வச்சு விளையாண்டுருக்குமோ அது ஒரு டேபிள் கடியில் போயிடுது. போய் அந்த டேபிள் கடியில் கையை விட்டு எடுக்கலான்னு சொல்லி பார்க்கும்போது இன்னொரு கை அவளோட கையை பிடிக்குது. அதை பார்த்து ரீசாவோட தங்கச்சி பயந்துடுறா. நைட்டு டின்னர் சாப்பிடலாம் இருக்கும்போது ரீசாவோட மாமாவை மட்டும் காணும். ரீசாவோட தங்கச்சி இங்கே பூ ஸ்மெல் அதிகமாக இருக்குங்கிறா. ஸ்மெல்லு தாங்க முடியாது மூக்க முறா. அதுக்கு அவளோட கசின் இந்த பூ ஸ்மெல் உனக்கு பிடிக்காதான்னு கேட்குறான். அதுக்கு அவள் இது பூ ஸ்மெல் இல்லை அப்படிங்கிறா. அவங்க மாமாவும் வந்துடுறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு தூங்க போயிடுறாங்க. ரீசா தூங்குறான்னு அவளோட பெட்ரூம் கர்டன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறான். க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பின உடனே அதை திறக்குது. திரும்பி க்ளோஸ் பண்ணிட்டு அது பக்கத்தில் நிற்கிறான். அந்த கர்டன் பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரியே அவளுக்கு ஃபீல் ஆகுது. பயந்துட்டே அந்த கர்டன் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு போகும்போது அவள் தங்கச்சி வந்துடுறா. அந்த உருவமும் போயிடுது. தங்கச்சி ரீசா கிட்ட வந்து இன்னைக்கு நான் பால் விளையாண்டுருக்கும்போது அது டேபிளுக்கு கீழே போயிடுச்சு, அதை நான் எடுக்கலான்னு வரும்போது ஒரு கை என்ன தொட்டுச்சு அப்படிங்கிறா. ஜன்னலுக்கு வெளியே எட்டி பார்த்தா அவங்க மாமா அந்த சின்ன வீட்டு முன்னாடி நின்று பூ நட்டிட்டு இருக்காரு. அப்போ அவங்க மாமாவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவத்தை போகிறத பார்த்து ரீசா பயந்துடுறா. அன்றைக்கி நைட்டு ரீசா தூங்கிட்டு இருக்கும்போது அவளோட ரூம் கதவு திறந்து மூடுது. ரீசா என்னன்னு சொல்லிட்டு அந்த கதவை லாக் திறந்துட்டு பார்த்தா அங்கே ஒரு பேய் நிற்கிது. உடனே ரீசா பயத்தில் எந்திரிச்சிட்றா. பார்த்தா இது ஒரு கனவு. ஆனால் எந்திரிச்சதுக்கப்புறமும் அவளோட ரூம் கதவு திறந்து மூடுது. எந்திரிச்சு போய் ரீசா என்ன இருக்குன்னு பார்க்குறா. பார்த்தா வெளியே ஒன்றுமே இல்லை. அப்படியே ரீசா அவங்க மாமா வேலை செஞ்சுட்டு இருக்கிற வீட்டுக்கு போய் பார்க்குறா. போய் பார்த்தா அவங்க மாமா ஒரு புக்கை வச்சுட்டு படுத்துட்டு இருக்காங்க. இவன் அந்த புக்கு தொடரலான்னு போய் பார்த்தா அவங்க மாமா டக்குன்னு முடிச்சு பார்க்குறாங்க. இவ திரும்பி பயந்துடுறா. பார்த்தா இதுவும் ஒரு கனவு தான். மறுபடியும் அவளோட கதவு மூடி திறக்குது. இவ என்னன்னு போய் பார்த்தா இங்கே யாருமே இல்லை. அப்போ அவங்க மாமா வேலை செய்கிற வீட்டுக்கு போய் பார்க்குறான். அவள் கனவுல வந்த மாதிரியே அவங்க மாமா அந்த புக்கை வச்சுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இவ போய் அவங்க மாமா எழுப்போம் அந்த புக்கை மட்டும் தூக்கிட்டு ஓடி வந்துடுறா. ரீசாக்கு ஏதோ ஒரு பியானோ ப்ளே பண்ணுற ஸ்டாசி கேட்குது. இவ போய் அவங்க வீட்டில் இருக்கிற பியானோவை பார்த்தா அங்கே யாருமே இல்லை. இவ சரின்னு அந்த பியானோவை சாத்திட்டு திரும்பி நடந்து வெளியே வரா. மறுபடியும் அந்த பியானோ ப்ளே ஆகுது. இவ திரும்பி பார்த்தா ஒரு பேய் உட்காந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கு. டக்குன்னு அது ரீசா கிட்ட வந்து ரீசாவை பயப்படுத்துது. உடனே இவ்வளோ ஒரு ரூமுக்கு போய் சாத்திக்கிறா. அந்த புக்கை திறந்து பார்த்தா அதில் எலிசபெத் எழுதியிருக்கு. அப்போ அவங்க அத்தை கத்துற சத்தம் இவளுக்கு கேட்குது. இவ்வளோ என்ன ஆச்சோன்னு குடுகுடுன்னு ஓடி போய் பார்த்தா அவங்க அத்தை எதையோ பார்த்து பயந்துருக்காங்க. அடுத்த சீன் ரீசாவோட கசனை பார்த்து டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அம்மாவுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, மேபி அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் ஏதாவது சரியில்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசாவும் அவளோட தங்கச்சிக்கிட்ட நீ அத்தையை பார்த்துக்கோன்னு சொல்கிறா. அப்புறம் அவளோட கசின் கிட்ட வந்து நம்ம இன்னைக்கு காலையில் ப்ரே பண்ணும் வா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. ரீசாவும் அவளோட கசினும் ப்ரே பண்ண போகிறாங்க. ரீசாவோட கசின் அவங்களோட அப்பாவை பார்த்து நீங்களும் வாங்க ப்ரே பண்ண போகலாங்கிறான். அதுக்கு அவங்க அப்பா ஒன்றுமே சொல்லாமல் உட்காந்துட்டே இருக்காரு. உடனே இவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். ரீசாவும் அவனோட கசினும் மட்டும் தான் ப்ரே பண்ணுறாங்க. ஆனால் அவனோட அப்பா ப்ரே பண்ண மாட்டேங்கிறாரு. ப்ரே பண்ணி முடிச்சு பார்த்தா அவங்க அப்பாவை காணோம். ரெண்டு பேரும் அவங்க அப்பாவை தேடுறதுக்காக பிரிஞ்சு போகிறாங்க. ரீசா தெரியாமல் மார்ச்சரி போயிடறா. அப்போ அங்கேருந்து ஒரு லேடி ரீசாட்ட இந்த ஸ்மெல் தான் டேனூர், உனக்கு இந்த ஸ்மெல் ஏற்கனவே தெரியும் தானே அப்படின்னு கேட்குறான். இந்த டேனூர் என்னன்னா இறந்து போனவங்க இல்லைனா பேய்கள் கிட்ட இருந்து வர ஸ்மெல் தான் டேனூர். இதை சில பேர்னால மட்டும்தான் உணர முடியும். இதை ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே சொல்லியிருக்கணும், அங்கே மறந்துட்டேன். அவங்க மாமா என்ன பூ வச்சிருப்பாரோ அதையும் இந்த லேடி வச்சிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பூலேருந்து வர ஸ்மெல் இந்த டேனூரையே மறைச்சிரும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்மெல்லு மறையிறனால அங்கே அந்த பேய் இல்லைன்ட்டு அர்த்தம் இல்லை. நீ இன்னும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும், அப்போ தான் உன்னால் அந்த பேயை பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. இத்தனை நாள் ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்க அத்தையை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க. அப்போ அவங்க அப்பா வீட்டுக்குள்ளே கூட வராமல் அந்த சின்ன வீட்டுக்கு தான் போகிறாரு. ரீசா அவளோட கசனை தனியாக கூட்டிகிட்டு வந்து அந்த டைரியை காமிக்கிறான். அந்த டைரி அவன் கசன் திறந்து பார்த்தா அதில் எலிசபெத்துக்காக எழுதியிருக்கு. அந்த டைரியில் அவங்க அப்பா எலிசபெத்தை வர்ணிச்சு எழுதியிருக்காரு. டைரியை திருப்பி பார்த்தா அதில் ஒரு ஃபோட்டோ வேறு இருக்குது. அந்த ஃபோட்டோவில் ஒரு பையனும் பொண்ணும் நிற்கிறாங்க. இது ரொம்ப பழைய காலத்தில் எடுத்த ஃபோட்டோ மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அந்த டைரியில் என்ன எழுதியிருக்காருன்னா, அடுத்த தேர்ஸ்டே அவனோட பர்த்டே, உன் பர்த்டே அன்னைக்கு நானும் உன் கூட வந்துடுறேன்னு எழுதியிருக்காரு. தெரிய வருது ரீசாவோட மாமா ஒரு பேய் கூட தான் அஃபேரில் இருந்திருக்காருன்னு. ரீசா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்குறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பாடின பாட்டை பியானோவில் வாசிக்க ஆரம்பிக்கிறா. ஆனால் திடீர்னு அந்த பாட்டு பாடாமல் இந்த பேய் பாடுற பாட்டு அவள் பாட ஆரம்பிக்கிறா. பார்த்தா ரீசாக்குள்ளேயே அந்த பேய் வந்துருச்சு. அப்போ அவளோட கசின் ரீசாவை பார்த்து நீ தானே எலிசபெத், உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த பேய் உங்கள் அப்பாவை கண்டிப்பாக கொண்டுருவா, உங்கள் அப்பா பார்க்க என் தம்பி மாதிரியே இருக்கான்னு சொல்கிறா. அந்த பேய்கிட்ட அந்த ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறான். அந்த பேய் அழுக ஆரம்பிக்குது. அழுதுட்டு ரீசா உடம்பை விட்டு வெளியே போயிடுது. ரீசா சுயநினைவுக்கு வந்தோன்னா அவங்க மாமாவை காப்பாற்ற போகிறா. அப்போ அவனோட பேய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே போகாதன்னு சொல்லி அவளை தடுக்கிறாங்க. இவ போயிட்டே இருக்குமா அந்த சின்ன வீட்டுக்கு வெளியே அந்த பேய் நின்று உள்ளதா இருக்கான், சீக்கிரம் போ அப்படிங்கிறா. ரீசா அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அந்த டேபிளில் கிழிஞ்ச ஃபோட்டோவோட பாதி இருக்குது. அந்த பாதியில் இன்னொரு பொண்ணு நிற்கிறா. திரும்பி பார்த்தா அவங்க மாமா ஒரு சேரில் உட்காந்துருக்காங்க. அவங்க மாமா பின்னாடி இருந்து ஒரு பேய் அவரை கட்டி பிடிச்சிட்டு இருக்கு. இந்த பேய் தான் எலிசபெத். அப்போ முன்னாடி இருந்த பேய் என்னன்னு தெரியல, அது கடைசியில் பார்ப்போம். அவங்க மாமா ரீசாவை கொல்லான்னு அவளை கழுத்து பிடிச்சி தூக்குறாங்க. அவங்க மாமா கஷ்டப்பட்டு அந்த பேயோட பொடியிலேருந்து வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்தோடனே ரீசாவையும் கீழே விட்டுறாரு. ரீசா கீழே விழுந்துடுறா. இதை பார்த்து கோவப்பட்ட எலிசபெத் ரீசாவை தரன்னு அவ பக்கமாக இழுக்கிறா. ரீசாவோட பேய் ஃப்ரெண்ட்ஸ் அவளை பிடிச்சி காப்பாற்றிடுறாங்க. அப்போ அதுலேருந்து ஒருத்தர் ரீசா காதில் போய் சொல்கிறான் அந்த பேயோட ஆவியே அந்த புக்குக்குள்ளே தான் இருக்குன்னு. ரீசா அவளோட அங்கிள் கிட்ட சொல்கிறா அந்த புக்கை கிழிச்சு போட்டால் அது செத்துருன்னு. மாமாவும் அந்த புக்கை கொஞ்சமாக கிழிக்கிறாங்க. அப்போ அந்த பேய் கொஞ்சமாக எரிஞ்சு செத்துருது. அவங்க மாமா போய் அவர் ஃபேமிலி கிட்ட சாரி கேட்டு ஒன்று சேர்ந்துடுறாரு. ரீசாவும் அவளுக்கு ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்கிறா. அப்போ ஊஞ்சலில் ஒரு பொண்ணு உட்காந்து ஆடிட்டு இருக்காங்க.
ரீசா இது யாருன்னு கேட்குறா. அதுக்கு அந்த சின்ன பசங்க இவதான் இவானா அப்படிங்கிறாங்க. இந்த இவானா தான் பியானோ வாசிச்சுட்டு இருந்த பேய். இவானா இப்போ அவளோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. இவானாவும் எலிசபெத்தும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அப்போ இவானாக்கு ஒரு தம்பி இருந்திருக்கான். அந்த தம்பியை எலிசபெத் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. இதை பிடிக்காத எலிசபெத்தோட அப்பா அவ தம்பியை கொண்டுறான். இதை பார்த்து இவானா எலிசபெத் மேலே கோவப்பட்டுறா. எலிசபெத்தும் இவானாவும் அப்படியே இறந்துடுறாங்க. ஆனா ரீசா கிட்ட சொல்றா, என்னோட தம்பி பார்க்க உன்னோட மாமா மாதிரியே இருப்பாருன்னு. அதை எலிசபெத் அவர் எடுத்துக்கணும்னு நினைச்சிருக்கா. கேட்ட ரீசா இவானாக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றா. ஃபேமிலிக்கு எந்த பிரச்சனையும் வரல. கொஞ்ச நாள் கழிச்சு ரீசாவோட தங்கச்சியோட பேலே பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்காக இவங்க ஃபேமிலியாக போய் உட்காடுறாங்க. இந்த ஃபேமிலியில் ரீசாவோட பேய் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. இந்த படம் முடியுது. ஆனால் என் கிரெடிட்ஸில் ரீசா இந்த இருட்டான ஹாலில் உட்காந்து அவள் தங்கச்சி பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இருக்கும்போது திருப்பியும் அந்த பாட்டு சத்தம் கேட்குது. இது எங்கே இருந்துதான் இந்த பாட்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு இந்த டார்ச் எடுத்து அடிச்சு பார்க்குறா. அங்கே புதுசாக இன்னொரு பேய் உட்காந்துருக்கு. அது ரீசாவை பார்த்து என் பேர் கேன்டிங் அப்படிங்குது. இந்த படத்துக்கு 3rd பார்ட் வேறு இருக்குது. அதையும் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.